ஹலோ நண்பா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஐடியா கிங் தமிழ் சேனல். இன்றைக்கி வீடியோக்குள்ளே நம்ம வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குல்ல, வெயிலை வச்சு தான் இன்றைக்கி நம்ம ஹாஃப் பாயில் போட போகிறோம். வெயிலில் நம்ம எவ்வளோ நேரத்தில் ஹாஃப் பாயில் போட முடியும் அப்படின்றது தான் நம்ம இன்றைக்கி டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஐடியா கிங் தமிழ் சேனல். நம்ம சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் அந்த லைக் பட்டன் கிளிக் பண்ணுறேங்க. அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம இதை மாடியில் தான் பண்ண போகிறோம். நான் வீட்டிலேருந்து தோசைகளை சுட்டுன்னு வந்துட்டேன். அதை இங்கே வச்சுக்கலாம். முட்டையை ஊற்றுறதுக்கு முன்னாடி நம்ம தோசைக்கல்லை கொஞ்ச நேரம் வெயிலே வச்சு காய வச்சிடலாம். அப்போ தான் நம்மளுக்கு சீக்கிரமாக வரும். அப்படியே ஊற்றிட்டுனா நம்மளுக்கு ரொம்ப நேரம் ஆகிடும். இப்போ கொஞ்ச நேரம் காயிட்டோம். இப்போ ஒரு 10 நிமிஷமாக இருக்குது. ஹீட் அவ்வளோவோ ஏறின மாதிரி தெரியல, ஆனால் லைட்டாக தான் ஹீட்டாக இருக்குது. இன்னும் ஒரு 10 நிமிஷம் வச்சு ஒரு 20 நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்க்கலாம். இப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கிட்ட ஆகிருக்கு. நம்மளுக்கு ஹீட்டு ஓரளவு வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம முட்டையை ஊற்றிடலாம். அதில் முட்டையை ஊற்றியாச்சு. எதுவும் வேற மாதிரி தெரியலையே. லைட்டாக அந்த வெள்ளை மாறுது, மற்றபடி எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியல. சரி, பார்ப்போம். இந்த இடம்லாம் வெள்ளையாக இருக்குது பார்த்தீங்களா? இன்னும் உள்ளெல்லாம் வேகணும். சரி, பார்க்கலாம். ஃபோனை வந்து டைம் லேப்ஸில் போட்டிருந்தேன். அது ஸ்பீடாக காட்டணுன்றதுக்காக. ஒரு 3 மணி நேரத்துக்கிட்ட ஆகுது. ஃபோன் வந்து செம ஹீட் ஆகிடுச்சு. வெயிலில் ஹீட் ஆனதுனால ஆஃப் ஆகிடுச்சு. ஒரு 1 ஹவருக்கான ஃபுட்டேஜ் மட்டும்தான் இருக்குது. ஆனால் இப்போ எக்கு பார்த்தீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்பட்டுருவீங்க. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆயில் மாதிரி வந்துடுச்சு. 3 மணி நேரம் ஆகுதுங்க. கரெக்டாக 12 மணிக்கு வச்சேன். 12 மணிக்கே செம வெயில். இப்போ பார்த்தீங்கன்னா மணி 3 ஆகுது. இப்போ வந்து நல்லா ஹாஃப் ஆயில் மாதிரி சூப்பராக வந்திருக்கு. நடுவில் வெள்ளையாக இருக்குது. ஆனால் அதை தொட்டு பார்த்தா ரொம்பவே குழகுன்னு தானே இருக்குது. ஃபுல்லாலாம் வேகலை, ஹாஃப் ஆயில் அளவுக்குலாம் வரல. லைவ் வாய்ஸே போடுறேன், கேளுங்க. ரொம்பலாம் வேகலை, அந்த வெள்ளையாக மட்டும்தான் இருக்குது. ஃபுல்லாகவே முட்டை அப்படியே தான் இருக்குது. இவ்வளோ வெந்ததே பெரிய விஷயம் இல்லை, அவ்வளோ வெயிலாக இருக்குது. சைட்லலாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இதுவாக இருக்குது. ஃபோனை வெயிலில் வச்சுட்டு போயிடக்கூடாது, ஓவர் சூடாகிடுச்சு. சைட்லலாம் ஒரு மாதிரி இதுவாக இருக்குது, காஞ்சி போய். நடுவில் பார்த்திங்கன்னா லைட்டாக வெந்த முட்டை இருக்குது. ஆஃப் பாயிலாக தான் இருக்குது. ஆஃப் பாயில் கூட இல்லை, ஒரு 1/4 வாசி தான் பாயில் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். தட்டில் எடுத்து பார்ப்போமா? இதை ஃபஸ்ட்டு கீழே கொண்டு போயிடலாம். நம்ம முட்டையோட கண்டிஷனை நான் இந்த அளவு வெந்து போகணும்னு நினைக்கல. கீழே எடுத்ததுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது ஆஃப் பாயில் மாறிடுச்சு. அன்ஃபார்ச்சுனேட்டாக இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நான் இதில் எண்ணெய் ஊற்றாமல் ஒரு மாதிரி உடஞ்சி தித்திரியாக வருது. இது இப்போ நான் எப்படி எடுக்க போகிறேன்னே தெரியல. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சூரிய ஒளியை யூஸ் பண்ணி நம்மளால் ஆஃப் ஆயில் போட முடியுன்றதை இந்த வீடியோ நம்ம காட்டியிருப்போம். நிறைய பேர் இதை பண்ணியிருப்பாங்க ஏற்கனவே. இருந்தாலும் நம்மளும் பண்ணி பார்க்கணுன்றதுக்காக நான் செஞ்சேன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. பிடிக்கலன்னா ஏன் பிடிக்கலன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். இந்த சைடில் இருக்க இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா என்னை நீங்கள் அங்கே பார்க்கலாம். அதை டாடா பை பை, see you.